ஹாய் அங்கல்ல இங்க ஜப்பானோட நம்பர் 1 டிவி பிராண்ட் நான் சொல்லல டோஷிபாவே இங்க போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 50 இன்ச்ல ஒரு பெரிய டிவி நமக்கு வந்திருக்கு. இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது, டிவி எப்படி இருக்கு, ஓபன் பண்ணி பாத்துருவோமா? ரிமோட் எவ்வளோ பெருசா இருக்கு. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன். டேபிள் மவுண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த சைடு வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு ஸ்க்ரூவை மாட்டிடுவோம். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கூகுள் டிவி. நம்ம செட்டப் பண்ணும்போதே அது வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்குது, செட்டப் கூகுள் டிவி, செட்டப் பேசிக் டிவி. பேசிக் டிவிக்கும் கூகுள் டிவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பேசிக் டிவி வச்சோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக லைவ் டிவி ஏதாவது ஆப் இருந்தது அப்படின்னா அதை பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் டிவைசஸ் யூஸ் பண்ணி ஏதாவது கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்கலாம். பட் அதே இது நம்ம கூகுள் டிவிக்கு வரோம் அப்படின்னா நமக்கு பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது நீங்கள் என்னென்ன ஓடிடி ஆப்ஸ்லாம் சைன்இன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதில் லேட்டஸ்ட்டாக ஏதாவது மூவிஸ் வந்தது அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு ஹோம் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்க சர்ச் பண்ணிக்க முடியும். சோ கூகுள் டிவி செட்டப் பண்றதுக்கு அந்த QR கோட் காமிக்குது. அதுக்கு கூகுள் ஆப் ஓபன் பண்ணி நம்ம அதை ஸ்கேன் பண்ணணும். அதுல ஆன் ஸ்கிரீன் ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிவி வந்து ஷோ ஆயிடும். சோ எதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்றோம் அப்படின்னா எந்த மொபைல் நீங்க எந்த இமெயிலோட லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஷோ பண்ணும். நீங்க மொபைல்ல ஒரு சில கண்டென்ட் சர்ச் பண்ணி அதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி கூட நீங்க அப்புறமா டிவில பாத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய கன்வீனியன்ட் இந்த கூகுள் டிவில இருக்குது. 1 week later. So செட்டப்லாம் முடிச்சு 1 வீக்கா இந்த டிவியை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிவியை பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல பிராண்ட். இது வந்து டோஷிபா அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இந்த பிராண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஜப்பான் ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய பிராண்ட். அவங்க வந்து நம்பர் 1ல இருக்கிறோம் அப்படிங்கறத அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே பாக்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல அவங்களுடைய வெப்சைட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல அதிகமா சேல்ஸ் ஆகுறதுல இவங்க நம்பர் 1ல இருக்கிறாங்களாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 50 இன்ச் டிவி. இதுலமே நிறைய சைஸ் வைஸா வேரியேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதோட மாடல் அப்படின்னு பார்த்தா C350NP அப்படிங்கிற ஒரு மாடல் கூகுள் டிவி. ஃபர்ஸ்ட் இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல, ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுபோக டிஸ்பிளேயுமே பார்க்கறதுக்கு நல்லாவே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த டேபிள் மவுண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மற்றதில் ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுப்பாங்க. பட் இதுலையுமே நல்ல சாலிடாக ஒரு சூப்பரான பில் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பில் குவாலிட்டி பெட்டராக தான் இருக்குது. இது போக இதில் இருக்கக்கூடிய தேவையான போர்ட்ஸ் அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஏவி இன்புட் அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோக்கான பின் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு பார்த்தா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் HDMI போர்ட் வந்து மொத்தம் 3 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ARC EARC ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் RF கான இன்புட் இருக்குது, டிஜிட்டல் ஆடியோ அவுட் கொடுத்திருக்காங்க, LAN கான கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க, 3.5mm ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க ஹெட்போன் போடணும் அப்படினாலுமே போட்டுக்க முடியும். இல்ல ஏதாவது ஸ்பீக்கர் இதெல்லாம் கனெக்ட் பண்றீங்க அப்படினாலுமே அந்த பின்னை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ போதுமான அளவு போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல வந்தா எல்லா டிவிலயும் வர மாதிரி சென்டர்ல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டன்ல வெறும் பவர் ஆப்ஷன் மட்டும் இல்லாம மற்ற ஆப்ஷன் அதாவது இன்புட் மோடும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இது போக ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தா பாட்டம்ல 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. 12 வாட்ல கொடுத்திருக்காங்க. இது போக டிவிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல வைஃபை வந்திருக்கு. டுயல் பேண்ட் வைஃபை கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க கனெக்டிவிட்டிக்காக. அதுக்கப்புறம் டிவி டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அவங்க வந்து ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க. சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைல்டான பெசல்ஸ் வந்து இருக்கு. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்பவே கிடைக்குது. அதுபோக இது ஒரு 4K டிவி அப்படிங்கறதுனால அந்த 4K விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. நம்ம ஸ்ட்ரைட்டா நின்னு பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே நல்லா இருக்குது. இதுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க, HDR சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன்னும் நீங்க OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இதுல எல்லாம் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் காலிபிரேஷன் வந்து பெட்டரா பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் அந்த செட்டிங்லயே கொடுத்திருக்காங்க. இது போக நீங்க கார் ரேஸ் இல்ல கிரிக்கெட் இந்த மாதிரி ஃபாஸ்டா மூவிங் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அதோட விஷுவல்ஸ்மே இன்னும் பெட்டரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நிறைய மோட்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் மோட் இல்ல நீங்க கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா கேம் மோட் இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மோட வச்சீங்க அப்படின்னா இன்னும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது. வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே இதுல பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இதுல 12 வாட்ல 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எல்லாமே நல்ல லவுடாவும் இருக்கு, நல்ல கிளியராவும் இருக்குது. ஒரு 50 to 70% வால்யூம்ல கேட்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்குது. கொஞ்சம் ஃபுல் வால்யூம் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் லவுடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்
ஃபீல் வருது. இவங்களோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கிறதுக்கு இதுலயுமே ரேக்ஸா பவர் ஆடியோ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. விஷுவல்லையும் சரி இந்த ஆடியோலையும் சரி இந்த ரேக்ஸா தான் இன்னும் பெட்டரா எடுத்து தருது. அது போக எப்பவுமே அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அந்த டால்பி அட்மாஸ் அப்புறம் DTS:X இந்த சப்போர்ட்டும் கொடுத்திருக்கிறதுனால ஓவராலா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பெட்டரா இருக்குது. இது போக மல்டிபிள் டிவைஸ் சப்போர்ட் இருக்கு. மற்ற டிவைசஸ்ல இருந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக DLNA, Miracast, Chromecast இதுக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்க இல்ல மேக் டிவைசஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே ஆப்பிளோட ஏர்ப்ளே சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பெட்டரா இருந்தா போதாது, அதை பெட்டரா யூஸ் பண்றதுக்கு ஒரு பெட்டரான சாஃப்ட்வேர் வேணும். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கூகுள் டிவி. ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் கூகுள் டிவிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஆண்ட்ராய்டு தான். கூகுள் டிவியில் எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க சஜஷன்ஸில் கொண்டு வருவாங்க. பட் ஆண்ட்ராய்டில் வராது. எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தும் முன்னாடி கொண்டு வந்து தருவாங்க. இது போக கூகுள் டிவியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் யார் யார் என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக நீங்கள் கிட்ஸுக்கான ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கிட்ஸுக்கான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வைக்கும்போது அவங்க கிட்ஸுக்கான கண்டென்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். இல்ல மற்ற பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனித்தனி ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல்குள்ள போகும்போது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டென்ட் சஜஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் கூகுள் டிவியில். மற்றபடி இது யூஸ் பண்றதுக்குமே ரொம்பவே பெட்டரா இருக்குது. நம்ம ரிமோட்ல யூஸ் பண்ணும்போதும் எந்த ஒரு டிலேவும் இல்லாம இன்ஸ்டன்டா அக்சஸ் பண்ண முடியுது. அந்த லேகோ டிலேவோ இது எதுவுமே பெருசா இல்ல. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்பவே பெஸ்டா பண்ணியிருக்காங்க. அப்படிங்க ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இவ்வளோ பெரிய ரிமோட்டை நம்ம தூக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கம்பாக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரிமோட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்பர் பட்டன்ஸ் இருக்குது, இன்புட்கான பட்டன்ஸ் இருக்கு, கீழே கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் கூகுள் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியுது. முக்கியமாக அந்த ப்ரொஃபைல் கூகுள் டிவியோட ப்ரொஃபைல் சொல்லியிருந்தா இல்லையா, கிட்ஸ் இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ப்ரொஃபைல் வச்சு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரொஃபைல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி செட்டிங்ஸ் ஓகே, சேனலுக்கான பட்டன், ஹோம் பட்டன் இதெல்லாமே வந்துருது. கீழே போனா மெனு அப்புறம் மியூட் பட்டன் இதெல்லாமே கொடுத்துறாங்க. சப்டைட்டிலுக்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் இருக்கு. நீங்க ஆன் ஆஃப் பண்றது அப்படினாலுமே பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் நீங்க செட் டாப் பாக்ஸ் போட்டுலாம் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கான ஒரு ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே டெடிகேட்டட் பட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ இது மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் அந்த ஆப்பை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது போக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கீழே வந்து ஒரு 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்டோரேஜை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் டெடிகேட்டட் பட்டன் இருக்கு. அது போக ஒரு ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் ஒரு சேனலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் பர்டிகுலராக அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அடிக்கடி அக்சஸ் பண்ணுறதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆப்ஸ்க்கான ஒரு பட்டன் வந்துடுது. ஸோ ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க இந்த ரிமோட்லயே. இதுபோக டிவில இருக்கிற ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ப்ரீ இன்ஸ்டால்டா நமக்கு தேவையானது எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், ஹாட்ஸ்டார், பிரைம், சோனி லிவ், Z5, ஜியோ சினிமா, MX பிளேயர், யூடியூப் மியூசிக் இது போக நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது ஆப் தேவை அப்படின்னாலுமே நீங்கள் கீழே வந்து சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அதில் மேக்ஸிமம் ஆப் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கடைசி அதோட பிரைஸ் அண்ட் வாரண்டி அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நம்ம எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து நமக்கு தெரியாது. இதில் சைஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா 43 இன்ச்சில் ஒன்று இருக்குது, 50, 55, 75 அப்படிங்கிற மாதிரி 4 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 43 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் செல்லிங்ல ஒரு 28,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 50 இன்ச் வந்து 33,000க்கும், 55 இன்ச் வந்து 38,000க்கும், 75 இன்ச் வந்து ஒரு 75 இல்லைனா 85,000க்கும் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது போக டிவிக்கான வாரண்டி அப்படின்னு பார்த்தாலுமே 2 வருஷத்துக்கான வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த டிவி வந்து Flipkart, Amazon ரெண்டுலமே அவைலபிளா இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.